ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சிங்க. அந்த விதத்தில் இன்றைய தினம் 3/4/2024 பங்குனி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்திர நட்சத்திரம், அதாவது உத்திராட நட்சத்திரம், மகர ராசி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிதனை சார்ந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசி நேயர்கள். இந்த மிதுனம் மற்றும் சிம்மராசி நேயர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது மிக அவசியமானது. சரிங்களா நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் புதன்கிழமையில் உத்திராட நட்சத்திரம், அதாவது சூரியனோட நட்சத்திரம். ஆக இதை புத ஆதித்ய யோகம் என்று கூறுவார்கள். ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்களில் போய் சேரணும், புதிய ஒரு கல்விக்காக விண்ணப்பிக்கணும், உயர் படிப்புக்காக விண்ணப்பிக்கணும், அந்த மாதிரி புதிய விண்ணப்பங்களை வழங்குவதற்கு, படிப்பு சார்ந்து வழங்குவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். புதுசாக ஏதாவது கோர்சஸ்லாம் துவங்கணும் அல்லது ஆய்வுகள் துவங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது படிப்பாளிகளுக்கு இந்த நாள் கல்வி துவக்கத்திற்கு மிக மிக சிறப்பான நாள். அல்லது கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு, அதை விண்ணப்பிப்பதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் பொது பலன், பொதுவான ராசி பலன் அடிப்படையில் எப்படி அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஒரு பொதுவான பலன் தாங்க. இதோடைய பலம் ஒரு 10-15% அவ்வளவுதான். சரிங்களா, இதில் சொல்கிறது முழுக்க அப்படியே அத்தனை ராசிக்காரங்களுக்கு நடந்து விடாது. இருந்தாலும் அந்த பாவகம் சார்ந்த சில அசைவுகள் உறுதியாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அந்த விதத்தில் இன்றைய தினம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் அதிகரிக்கும். உடல் நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீண் கனவு கண்டு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு மனம் வருந்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள், பிடித்த இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற நாள், பிள்ளைகளுக்கான சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கவிஞர்களுக்கு, புதிய புதிய சிந்தனையாளர்களுக்கு நல்ல கற்பனை திறன் மேலோங்கி அதனால் புதிய படைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். கிருத்திகை, மேஷம், ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. என்ன லாபங்கள் வந்தாலும் அதை கையில் நிற்க வைக்க முடியாமல் விரய செலவுகள் சற்றே அதிகரிக்கும். நிதானம் தேவை. சரிங்களா ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு. தாயார் வழியிலிருந்து மேன்மைகள் காணக்கூடிய நாள். சற்றே பொருளாதார வளர்ச்சியில் அடுத்த கட்ட நிலைக்கு நகரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. கடன் தொந்தரவுகள் குறையும். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய நாள். தொழிலில் இருந்து வந்த பின்னடைவுகள், மந்தத்தன்மைகள் இவை அனைத்தும் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள், அது மட்டும் இல்லாமல் யாராவது உங்களை டாமினன்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும், உடன் இருப்பவர்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். திருஆதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள், உத்தியோகம் சார்ந்த அலைச்சல்கள், தொழில் சார்ந்த அலைச்சல்களை வழங்குகின்ற நாள். வெளியில் பெயர் எல்லாம் நல்ல மேலோங்கி இருக்கும், ஆனால் அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஓடுன்னு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் ஓட வேண்டிய நாள் இன்றைய நாள். அதாவது ஒரு பதவியை கொடுத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்காக நம்ம ஓட வேண்டியது இருக்கும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கும். ஆனால் அதை தக்க வைப்பதற்கு படாத பாடுபடுவீர்கள், அலைச்சல்கள் அலைவீர்கள். அந்த மாதிரியான தினம் இன்றைய தினம். புனர்பூசம், மிதுனம், கடகத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பட்டு காணக்கூடிய நாள். மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நாள்.
தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களை காணுவீர்கள். உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய தினமாக அமைகின்றது. பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாள். தகப்பனாரோடு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம். அப்போ கூடுமான வரையில் அப்பா என்ன சொன்னாலும் அப்படி கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது. உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மை டல் அடிக்கக்கூடிய நாள். இல்லை ஏதாவது உயர்கல்விக்காக விண்ணப்பிக்கிறீங்கன்னா நமக்கு பிடித்த படிப்பு விண்ணப்பிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் அலைக்கழிப்புகள் ஏற்படும். நிதானமான செயல்பாடு இன்றைய தினம் அவசியமானது. ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வரும். தகப்பனார் வழியிலிருந்து சிறு வருமானம் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நாள். நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். சகலத்திலும் மேன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிம்மம். சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் சற்று தொந்தரவாகக்கூடிய நாளாகவும் அந்தஸ்து சற்று குறையக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. ஆக செய்கின்ற செயல்களில் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம், இதன் பின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் பாட்டு எடுத்தும் கவுத்துன்னு எதையாச்சும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி விட்டுடும். கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது. பூரம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும், பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு வெற்றியை ஏற்படுத்தும். அல்லது ப்ராசஸ் அப்படியே மந்தமாக போகிற மாதிரி டக்குன்னு ஒரு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றியையும் அல்லது கூடுதல் முயற்சிகளுக்கு பிறகு வெற்றியையும் வழங்கக்கூடிய நாள். கையில் ஒரு 4 காசு பார்க்கக்கூடிய நல்ல வருமானத்திற்கான நாளாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது. உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்தவர்கள் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை வழங்குகின்ற நாள். குடும்பத்தில் சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்றே அதிகரிப்பது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு நாள் மாதிரியாக இந்த நாள் அமையும். ஆனால் உண்மை அது கிடையாது. எங்கேயாவது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு கூப்பிட்டு போயிட்டு தேவையில்லாமல் சிக்கிக்கிடுவீங்க. கூடுமான வரையிலும் கையில் இருப்பதை மட்டும் வைத்து தொழிலை ஓட்டுவது நல்லது, அகலப்படுத்துவது வேண்டாம். ஹஸ்தம். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து மரியாதை கிடைக்கின்ற நாள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை கூடும். மக்கள் செல்வாக்கு பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. விரயச் செலவுகள் சற்றே அதிகரிக்கின்ற நாள் என்பதனாலும் வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள் என்பதனாலும் அதனை சுப பயணமாக சுப செலவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் நல்ல மேன்மைகள் உண்டு. சித்திரை. கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் ஏற்றம் காணக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையில் ஒரு நல்ல நன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சமூகத்தில் மரியாதை உயர்ந்த வண்ணம் காணப்படும். சுவாதி. துலாத்தை சார்ந்த சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக திடீர் சின்ன சின்ன நெருக்கடிகளில் சிக்குவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம். கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் பொருளாதார ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் இன்றைய தினம் சிக்கிக்கொள்வீர்கள். நிதானித்திருக்கணும். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? விசாகம். துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, புதிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. கடன் தொந்தரவுகள் படிப்படியாக நிவர்த்தி வருகின்ற நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு தொந்தரவுகள் கூட நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அனுஷம். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் கூட விலகுகின்றது மாதிரியான நாள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்துன்னு ஒரு சில விதிமுறைகளை உட்படுத்தி பிறரை கொஞ்சம் காயப்படுத்திடுவீங்க. அதனால் உறவு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு, குறிப்பாக அப்பா மகனுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு, தொழில் செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்களோடோ அல்லது உங்களுடைய உயர் அதிகாரியோடோ உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அன்பு நண்பர்களே, கேட்டை. கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய உத்தியோகத்தில் மேன்மை,
திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு நகரக்கூடியது, அல்லது உங்கள் முதலாளி உங்களை பாராட்டக்கூடியது உத்தியோக நிமித்தமாக, இந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மேன்மையான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. புத்திரபாக்கியம் சார்ந்தும் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு, காதலிலும் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் உடல்நிலையில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் உள்ள வச்சிடக்கூடாது. இன்னைக்கு முதலீடுகளால் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமானது. பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய தொழில் துவங்குவதற்கு, பூர்வீக குலத்தொழில்களில் முன்னேற்றம் அடைவதற்கு ஆகச் சிறந்த நாள். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள், கல்வியில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள், உறவுகளில் இருந்து அந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்திராடம் தனுசு மகரத்தை சார்ந்தவர்களுக்கு அன்பு நண்பர்களே, புதிய இடமாற்றங்கள், புதிய மனை மாற்றங்கள், அந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாததாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இடமாற்றங்களும் பயணங்களும் அலைச்சல்களும் இப்படியே நிறைந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீண் திடீர் செலவுகள், எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்கள், பெரிய அளவு முதலீடுலாம் போட்டிங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. கொஞ்சம் கவனித்து முதலீடுகள் செய்ய வேண்டியது அவசியமானது. சரிங்களா? திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கின்ற நாள். பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இக்கட்டான சூழலில் கூட சிலரின் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள்னு ஒரு நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல புதிய உதவிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். மனைவியின் வழியிலிருந்து, அதாவது வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. சதயத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் இருந்து அந்த பின்னடைவுகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத கருத்து மோதல்களை குறைத்து கொள்வது ஆக சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்கள், புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற நாள். வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள். மனைவியினுடைய ஆதரவு, அதாவது வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பரிபூரணமாயிட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாள். கொடுத்த வாக்கை இன்றைய தினம் காப்பீர்கள். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை இன்றைய தினம் செய்வீர்கள். சரிங்களா? அதனை அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன செஞ்சாலும் சரி, உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழிக்கு தான் ஆளாவீங்க. அப்போ கூடுமான வரையிலும் பிறர் விஷயத்தில் போய் தலையிடுறது, அடுத்த விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, இதை குறைப்பது நன்மை. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக கடன்களை தேடி வந்து கொடுப்பார்கள், போய் மாட்டிக்கிடாமல் இருக்கிறது அவசியம். சரிங்களா? அது பார்த்து இருந்துக்கிடணும். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகம் சிறப்பு, நல்ல மேன்மை பெறுவீர்கள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். இந்த பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது. பலரின் நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த அளவுக்கு ஏற்றத்திற்குரிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசிகளின் அடிப்படையில் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.